शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய விஷயங்களை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய அனைவரும், உங்களுடைய குழந்தைகள், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் அபரிமிதமான செல்வங்களும் ஆரோக்கியங்களும், அதே போன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே நல்ல முடிவுகளாக உங்களை சிகரத்தை நோக்கி இட்டு செல்லக்கூடியவர்களாக அமையட்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடன் இன்றைய வார பலன்களை துவங்குகின்றோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார பலன்கள் ஆகப்பட்டது 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 5/1/2025, அதாவது 5ஆம் தேதி ஜனவரி 2025 முதல் 11ஆம் தேதி ஜனவரி 2025 வரை இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன? 7ஆம் தேதி அஷ்டமி வருகிறது. அந்த அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி, அது செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கிறதுனால அதுக்கு பேர் பௌமாஷ்டமி என்பது பொருள். இந்த அஷ்டமியில் பைரவர், கார்த்திகேயன், துர்கா, சூலினி, பிரத்யங்கரா இப்படிப்பட்ட தேவதைகளை வழிபடுவது நமக்கு அபரிவிதமான எதிரிகளை அழிக்கக்கூடிய, கடன்களை தீர்க்கக்கூடிய, நோய்களை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். அடுத்தது 10ஆம் தேதி. 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, மிக முக்கியமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு நாளாக அது கருதப்படுகின்றது. அனைவருமே அன்றைக்கு விரதம் இருந்து பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாப்பம் எல்லாம் நீங்கி புண்ணிய பலன்கள் கூடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பெருமாளினுடைய, அதாவது மகாவிஷ்ணுவனுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைப்பதாகுக. அதற்கு பிறகு அடுத்த நாள் கூர்ம துவாதசின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது துவாதசி பாரணை அப்படிங்கிறது ஏகாதசியில விரதம் இருந்து துவாதசியில முடிக்கிறது உண்டு. சனி பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது. அதனால லக்ஷ்மி நாராயணருக்கும் உகந்த நாளாக இது கருதப்படுகிறது. அன்றைக்கு சிவனுடைய வழிபாடும் பெருமாளுடைய லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடும் நமக்கு நிறைய நன்மைகளையும் தீய சக்திகளை நாம் விளக்கவும் முடிகின்ற ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சரி, அடுத்தது சந்திராஷ்டமம் எந்த ராசி? கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிகள். கடக ராசிக்கு முதல் நாள் மட்டும் இருக்கிறது. மற்ற 3 நாட்களுக்கும் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அது என்னென்ன தேதியில் வருகிறது அப்படிங்கிறதையும் நான் அந்த ராசியை சொல்லும் போது நான் சொல்லிடுவேன். அடுத்தது இந்த வாரம் இருக்கக்கூடிய விசேஷமான கிரக சேர்க்கைகள், கிரக யோகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முதல்ல ஆரம்பத்தன்னைக்கு, அதாவது கும்பத்தில் சனி, சுக்கிரன், சந்திரன் இவர்களுடைய யுத்தி இருக்கிறது. இது ஒரு இந்த வாரம் அதுவும் எஸ்பெஷலி இந்த நாள், அதாவது 5ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகள் மாபெரும் செல்வந்தர்களாக மாறுவார்கள். அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. லாபஸ்தானத்துல அதாவது கும்பத்துல சந்திரன் உட்காருவது, 4க்குண்டான சந்திரன் உட்காருவது, பிறகு 11க்குண்டான அந்த சனி அங்கேயே 10க்கும் 11க்கும் உண்டானவன் அங்கேயே இருப்பது,
பிறகு வந்து 2க்கும் 7க்கும், அதாவது வருமான ஸ்தானத்திற்கும் பிசினஸ் ஸ்தானத்திற்கும் பார்ட்னர் மற்றும் வாழ்க்கை துணைக்கும் உண்டான அந்த கிரகமும் வந்து 11ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தினுடைய கும்பராசி வந்து 11ஆம் இடமாக கருதப்படுகிறது. அங்கு இருக்கிறது. அன்றைக்கு வந்து அந்த குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான, அதாவது வந்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வந்து 5ஆம் தேதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு கஜகேசரி யோகம் இருக்கிறது. சந்திர கேந்திரத்துல வந்து குரு இருக்கிறார். அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். பிறகு உத்தமாதி தன யோகம்னு இருக்கிறது. இந்த உத்தமாதி தன யோகம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் வந்து சூரியன்ல இருந்து ஆப்போக்ளிமம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, அதாவது 3ஆம் ஸ்தானம் வந்து ஆப்போக்ளிமம் அப்படிங்கிறது. அதனால அதுக்கு வந்து உத்தமாதி தன யோகம். அதனாலதான் சொல்றேன், அன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, 5ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து பெரும் செல்வந்தனாக, நில ஜமீன்தார்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரும் நிலம் படைத்தவராக, ஒரு நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்தவனாக விளங்க போகின்றார். குடும்பமும் நல்ல குடும்பம் அவருக்கு அமையும். 7க்கு உண்டானவன் வந்து 11ஆம் இடத்துல, அதே போன்று குரு வந்து 2ஆம் இடத்துல. குரு வந்து யாரு? 12க்கு உண்டானவன் மற்றும் பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது அவர் இந்த நாட்டுல பிறந்து வெளிநாடுகளிலும் அவர் கோல வச்சக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். மேலும் இந்த வாரம் வந்து சந்திர சுக்கிர யோகம். ஒரே வீட்டுல வந்து சந்திர சுக்கிர யோகம் இருக்கு, சனி சுக்கிர யோகம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திர சனி சுக்கிர யோகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதே இருக்கிறதுனால, இதனால என்ன, சந்திர சுக்கிரன்னாக்கா துணி கடை, அது கார்மெண்ட்ஸ் விற்கிறது, அப்புறம் வந்து துணி வியாபாரம் பண்றது, கிளாத் மெர்ச்சன்ட் பண்றது, உணவு முறை பிரகாரம் வியாபாரம் செய்வது, பிறகு வந்து பால் போன்ற திரவ பொருள்களை செய்வது இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பிறகு சனி சுக்கிரன் அப்படின்னாக்கா தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது வருமானமும் தொழிலும் வந்து கைகூடக்கூடிய ஒரு வாரம். அது யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த வாரம் வந்து தொழில வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஆனா சந்திராஷ்டம நாட்களை மட்டும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும். பிறகு வந்து சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அந்த பரிவர்த்தனை யோகம் நான் சொல்றேன், சந்திர மங்கள பரிவர்த்தனை யோகம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் சந்திரன் வந்து மேஷத்தில் அமர, அதனுடைய அதிபதி, மேஷத்தினுடைய அதிபதி சந்திரனுடைய இடமாக கடகத்தில் அமர்கிறார். இது வந்து சந்திரமங்கள யோகம். இவ்வளவுதான் யோகங்கள் இருக்கின்றன. இப்ப நம்ம வந்து ராசிக்கு போயிடலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, தொழிலில் லாபம், வெகு நாட்களாக நின்று போயிருந்த, தடைப்பட்டு போயிருந்த விஷயங்களில் முடிவு காணுதல், குடும்பத்தில் நல்ல மேன்மை, சுமூகம், உறவுகள், தாயினுடைய அந்த ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். குறிப்பாக வந்து முதல் நாள் பிசினஸை பத்தி நல்ல முடிவெடுக்கலாம். 2வது நாள், அதாவது 6, 7 வந்து பிசினஸினுடைய முடிவை எடுப்பது தவிர்க்க வேண்டும். வெளியூர் யாத்திரையும் நம்ம தவிர்க்க வேண்டும். சகோதரர்கள் உறவுகள் மேம்படும். திங்கள் செவ்வாய் விட்டு புதன்கிழமையில் மற்றும் வியாழக்கிழமையில் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பிறகு வந்து வண்டி வாகன விஷயங்களில், வியாபாரங்களில், நான் தொழிலை மாற்றணும் அப்படிங்கிறதில், இதிலெல்லாம் வந்து கவனத்தை செலுத்தினால் நல்ல நல்ல முடிவுகளை காண முடியும். இந்த வாரம் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட ரோஹிணியில் நிற்க, அவர் வந்து உங்களுக்கு புதன் வியாழன் ஆகிய நாட்களில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை, உங்களுடைய வாக்கின் மூலமாக நல்ல கௌரவத்தையும் பெருமையும் தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடுகளில் வந்து ஏற்றத்தையும், பிறகு கல்வி கற்பவர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு நல்ல வாரம். ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். இப்போ திங்கள் செவ்வாய். அந்த திங்கள் செவ்வாய்களில் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில வந்து மேஷ ராசி அன்பர்கள் அம்பாளை போய் கும்பிடணும், துர்க்கையை போய் வழிபடுங்கள், உங்களுக்கு பல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாகனத்தை தனியாக ஓட்டுவது. அதை மட்டும் கொஞ்சம் தனியாகனாக்கா ரொம்ப லாங் டிரைவ் 2 வீலர்ல போகாம இருக்கிறது பெட்டர். தந்தையினுடைய விஷயத்துல நல்ல ஒரு கௌரவமும் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். கவர்மெண்ட் மூலமாக, அதாவது அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை நல்ல பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தை.
அதனால இந்த வாரம் என்பது உங்களுக்கு திங்கள் செவ்வாய் என்பது உபாசனைக்காக, பூஜைக்காக, வழிபாட்டிற்காக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு பல சுபிக்ஷங்களை கொடுக்கும். நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய வாரம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமான வாரம். முதல் நாளன்றே எல்லா பிசினஸ் விஷயங்களையும் தீர்மானம் பண்ணி என்னென்ன முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி நம்ம வச்சுட்டு, திங்கள் செவ்வாய் இவைகள்ல வெளியூர் பிரயாணம், சந்திரன் ராகுவோட சேர்ந்ததுனால 11ஆம் இடத்துல வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். குழந்தைகளோடு வாக்குவாதமோ சச்சரவோ வேண்டாம், அவ்வளவுதான். அவர்கள் வெளியூர் போகும்போது ஜாக்கிரதையாக போக சொல்ல வேண்டும். இரவு நேரங்களில் வெளியில சுத்துறதோ கண்டதை சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. அதே போன்று படிப்பை மாற்ற வேண்டும் அப்படின்னு குழந்தைகள் கேட்டாங்கன்னாக்கா அதை ஒரு வாரம் நம்ம தள்ளி போடுறது நல்லது. குரு லக்னத்துல இருந்து வக்கரம் பெற்றிருக்க, சூரியன் ஆண்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல புதனோட சேர்ந்திருக்க, குப்தமான, அதாவது உங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு வலிமை கிடைத்து பல சிக்கல்களை, குடும்பத்தினுடைய சிக்கல்களை தீர்க்க போகின்றீர்கள். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து 8, 9 இந்த 2 தேதிகளை 12ஆம் இடத்து அதிபதியோட கனெக்ஷன் பண்ணிட்டார். அதனால சகோதரர்களிடம் ப்ராப்பராக நடந்து கொள்வது. லட்சுமி கட்டாட்சங்கள் இந்த வாரத்துல இருக்கிறது. சந்திரன் நகர்ந்த உடனே சனியும் சுக்கிரனுமாக 6க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துலங்கும் போது வியாபாரத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு முன்னேற்றம். சனியினுடைய, ஏன்னா உங்களுக்கு சனி யோகக்காரகன். அப்ப 10ஆம் இடத்துல லக்னாதிபதியும், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியும், பிறகு சனியும் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல லாபம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் வைகுண்ட ஏகாதசி அன்று ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ என்கின்ற ஜபத்தை அட்லீஸ்ட் ஒரு 108 தடவை சொன்னேன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் நீங்கும். குறிப்பாக மனசுல இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கும், குழப்பங்கள் நீங்கும். 5ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால இந்த மந்திரங்களின் மூலமாக வலிமையை நாம் பெற வேண்டும். புத்தி நல்ல சக்தி படைத்ததாக இருக்கும். அல்லது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய ஜாதகமே அப்படியே பாசிட்டிவாக மாறுவதை காணுவீர்கள். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சாகசம் செய்யக்கூடிய ஒரு வாரம். ஆனால் வாக்கில் மட்டும் சாகசம் காண்பிக்க கூடாது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல வாக்கை சாதுரியமாக பயன்படுத்தினா உங்களுக்கு 8 மற்றும் 9, அதாவது புதன் வியாழக்கிழமைகளில் நல்லா சம்பாதிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி, அதாவது அவருடைய மிதுனாதிபதி நேரடியா அவருடைய ராசியை பார்க்கிறார். புதாதித்ய யோகம் என்பது அவர்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆபீஸ்ல நீங்க தான் முடிவெடுக்கணும், வேற யாரையும் முடிவெடுக்க விட வேண்டியதில்லை. யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் முடிவெடுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும். வீடு மாற்றக்கூடிய யோகம், அதாவது வீடு மாற்றக்கூடியனாக்கா வீடு மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல வீடு கிடைத்து தை வந்த உடனே மாறிக்கொள்ளலாம். திருமணத்துக்கு நல்ல யோகம், லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஏற்ற காலம், சகோதரர்களோட உறவுகளை நீட்டுவதற்குண்டான காலம், படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலம். பிறகு ராகு 10ஆம் இடத்துல இருந்து ராகுவும் சந்திரனும் ஒன்றாக வருகிறார்கள். அதாவது 6ஆம் தேதியும் 7ஆம் தேதி திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பிசினஸ் நிமித்தமான டூர் அவாய்ட் பண்றது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் புத்தி சாதுரியம் நன்கு இருக்கிறது. நீங்கள் உபாசிக்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மருடைய உபாசனை ஆகப்பட்டது உங்களுக்கு அனைத்து விதமான ஏற்றங்களையும் மனதில் உற்சாகத்தையும் கொடுக்கும். பிசினஸ்ல திங்கள் செவ்வாய்ல முடிவெடுக்கிறத விட்டுடணும். அது உங்களை பாதிக்கக்கூடிய, அதாவது பிற்காலத்தில் உங்களுடைய லாபத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 6க்கு உண்டானவன் 9இல் சுக்கிரனோட உட்கார்ந்து இருக்கிறார், 5க்கு உண்டானவனோட. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்ற ஒரு பெண் அமைவது, வாழ்க்கை துணை அமைவது, திருமணம் அப்புறம் பண்ணிக்கலாம்.
அப்படிங்கிற அந்த ஒரு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய, வெளியூரில் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரன் கிடைக்கக்கூடிய வாரம். கேந்திராதிபதியாகிய குரு வந்து 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று ரோகிணியில இருக்கிறார். தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்ல முடிவுகளை தகுந்த விதத்தில் நன்கு பேசுவதன் மூலமாக, வாக்கை நன்கு பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் சாதிப்பீர்கள், சாதிக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. முதல் நாளை 5ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால அந்த ஆயில் நட்சத்திரத்துக்காரர்கள் மட்டும் அம்மன் கோயில், அதாவது மாரியம்மன் காளியம்மன் சொல்றோம் இல்லையா, அங்க போயிட்டு வாங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறார், நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், 12க்கு உண்டானவன். அது ஒரு விபரீத ஒரு ராஜயோகம். லக்னாதிபதி ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். அதனாலதான் மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரியான உக்ரமான தெய்வத்தை போய் முதல்லயே போய் பார்த்துட்டு வந்துருங்க. 5ஆம் தேதியை பார்த்துட்டு வந்துருங்க. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பலன்கள் எப்படி இருக்கும்? வெளியூர்களிலிருந்து நல்ல செய்தி, அதிலும் வந்து திருமணத்திற்கு ஏற்ற செய்தி, அல்லது வந்து ஒரு லாபத்து, ரொம்ப நாள் இருந்து கடன் வந்து கிடைக்கல, கடன் வந்து தீரலை, கடன் திருப்பி கொடுக்கிறவர்கள் ஒரு நல்ல செய்தி, கடன் பெறுவதற்கும் கடன் கொடுப்பதற்கும் நல்ல செய்தி, கடன் தீர்வது, நம்ம எப்பயோ கொடுத்த பணத்தை வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிறகு இந்த சந்திரமங்கல யோகம்னு சொன்னேன் இல்லையா, 8, 9 அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. என்ன அப்படின்னா, வேலையில இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பது புரியும். வீடுகளில் வந்து சுபிக்ஷம், வாழ்க்கை துணையோட நலம், அம்மாவுடைய அந்த ஆரோக்கியம் மேம்படும். தந்தையினுடைய ஆரோக்கியம் முதல்ல கொஞ்சம் அசௌகரியமா இருந்து பிறகு சரியாகும். ஃபினான்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு வரும். சனியும் சுக்கிரனும் இருக்கும்போது நான் சொல்றது 8, 9, 10, 11 இந்த காலத்துல வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் நன்கு அவர்கள் யோசித்து ஒரு முடிவை எடுத்தால் நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய வாரம். யாத்திரைகள் பயன் கொடுக்கும். சிறு சிறு பயணம், தொழில் முறையான பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். 6க்கு உண்டானவன் 11ல நோய்கள் தீரும், ஆரோக்கியம் மேலோங்கும். கோர்ட்டு கேஸ் இவைகளில் வந்து நல்ல செய்தி, அதாவது வாய்தா வாங்கிட்டு இருந்தவங்க நீண்ட நாள் இருந்த எந்த பிரச்சனையானாலும் டக்கென்று உடைந்து தீர்ந்து விடக்கூடிய ஒரு காலம். அதனால கடக ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு வாரமாக இதை நான் பார்க்கின்றேன். அதனால ஆரம்பத்திலேயே அம்மனை போய் வழிபடுங்க. அப்புறம் அந்த பௌமாஷ்டமி என்று துர்கையை வழிபடுவது அல்லது பைரவரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? 10ஆம் இடத்துல வந்து குரு, 5ஆம் இடத்துல, அதாவது குருவனுடைய ஸ்தானம் 5ஆம் இடத்துல புதனும் பிறகு சூரியனும், லக்னாதிபதி 5ஆம் இடத்துல, சந்திரன் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த நாள் ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு தான் கஜகேசரி யோகம். சிம்ம ராசிக்காரர்கள்ல வந்து 6ஆம் தேதி வந்து மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 6ஆம் தேதி. அந்த 6ஆம் தேதியை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, குடும்பத்துல வந்து எந்த ஒரு முடிவுகளும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம முடிவு எடுக்க வேண்டாம். குடும்பத்துல எது நடந்தாலும் அமைதியா, அது மட்டும்தான். அப்புறம் பேசும்போது மேக்சிமம் வந்து எழுத்து மூலமாக பேசுங்கள். வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்க அபிஷியலா. பிறகு 7ஆம் தேதி பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். அந்த நட்சத்திரக்காரர்கள் 7ஆம் தேதி குடும்பத்தோட வந்து, அதாவது எஸ்பெஷலி மனைவியோடையும் பிறகு நண்பர்களோடையும் நண்பிகளோடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஏதாவது நம்ம கமெண்ட்ஸ் அடிச்சு அதனால நமக்கு வந்து ரிவர்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அன்றைக்கு வந்து நம்ம பேசாம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. 5ல் வந்து புதாதித்ய யோகம், இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாய் வந்து 12ல் ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கிறார். ஆனால் நீச்சம் பெற்று நீச்சம் பங்கமாக உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து விதத்திலும் முடிவெடுக்கக்கூடிய
பிறகு வெற்றி காணக்கூடிய, பிறகு கஜகேசரியுடன் கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. ஆக முக்கியமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக உங்களுடைய லாபத்தை மேலோங்க செய்யக்கூடிய 5க்கும் பிறகு 10க்கும் உண்டான தொடர்பு. அதனால குடும்பத்துல நல்ல ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, மெசேஜ் வாக்கினால் பேசாமல் மெசேஜா அனுப்புறது பெட்டர். அவ்வளவுதான். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, குரு 9ஆம் வீட்டில் இருக்க, லக்னாதிபதி 4லும், பிறகு சூரியன், அதாவது 12க்குண்டான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்து பிறகு 7ஆம் இடத்துல ராகுவோட பிறகு அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு போறார். அதனால இந்த வாரம் நீங்க பண்ண வேண்டியது, ஆரம்பத்திலேயே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விஷ்ணுவனுடைய உபாசனை, விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நம இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த வாரம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். கோர்ட்டு, கேஸ், லிட்டிகேஷன் இவைகள்லாம் இருப்பவர்கள் கொஞ்சம் வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலங்கள் போவது ரொம்ப நல்லது. பிறகு குடும்பத்துல திங்கள் செவ்வாய் என்று ராகுவும் சந்திரனும் இருக்கிறதுனால பிசினஸ் பார்ட்னர்களோட எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பிறகு அஷ்டமத்துக்கு போகிறார். 8, 9 உங்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆனால் அது ஒரு நன்மையும் அமைகிறது. 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகமாகிறது. அதனால அன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சந்திராஷ்டமத்துல நம்ம யாத்திரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா சந்திராஷ்டமத்துல இந்த சந்திராஷ்டமம் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஒரு லாபமே, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு லாபமானது அமையும். குழந்தைகள் மற்றும் படிக்கக்கூடிய அவர்களுடைய படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். கௌரவம் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல கௌரவமும், பிறகு பேங்க் பேலன்ஸ் எப்படியும் கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தன்னை தன்முனைப்போட முன்னாடி நிறுத்தாம கொஞ்சம் பேக் கட் அண்ட் பிகைன்ல நிறுத்தினா இந்த வாரத்தை அழகாக நீங்கள் வெல்லலாம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் கல்வியில் மேன்மை, குழந்தைகளிடம் சந்தோஷம், பிறகு பிசினஸ்ல நல்ல முடிவுகள், சகோதரர்களுடைய நல்ல உறவுகள், அதே போன்று ஷேர் மார்க்கெட்ல நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய, அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு கோர்ட்டு கேஸுக்கோ அல்லது கடன் வாங்குறதோ விற்கிறதோ தவிர்க்க வேண்டிய நாட்கள் திங்கள் செவ்வாய். ஒரு நல்ல செய்தி, முதல் நாள் என்று யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணணுமா, ப்ரப்போஸ் பண்ணலாம். கடனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா, ப்ரப்போஸ் பண்ணிடலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சந்திரனும் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அதாவது லக்னாதிபதி 5ஆம் இடத்துல, 5க்குண்டானவன் 5ஆம் இடத்துல, பிறகு தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல, பிசினஸ்ல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பத்தி நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு. பிறகு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 10ஆம் தேதி சித்ரா மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, 11ஆம் தேதி சுவாதி மற்றும் விசாகா நட்சத்திரக்காரர்களுக்காக அமைகிறது சந்திராஷ்டமம். இந்த 10, 11 இந்த 2 நாட்கள்ல சந்திராஷ்டமம் இருந்தா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த சந்திராஷ்டமத்தினால என்ன பிரச்சனைகள் வரும், வீட்டுக்கு பொருள் வாங்கும்போது ஜாக்கிரதையா வாங்க, அவ்வளவுதான். அங்க குருவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துறாரு. நல்ல ஒரு பலன் தான், நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆக துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மேன்மையான ஒரு வாரம். பிசினஸ்ல நல்ல தைரியமான முடிவுகள் எடுக்கலாம், அதுல சந்தேகம் கிடையாது. புதாதித்ய யோகம் 3ஆம் இடத்துல இருக்கு. புதிதாக தொழில் தொடங்கினவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் நல்ல நண்பர்களும் வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த வாரம் துலா ராசிக்காரர்கள் ஒரு பாக்கியமான ஒரு ராசிக்காரர்கள்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் 2 கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அதனால 7க்கும் 10க்கும் உண்டான பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அந்த யோகமானது உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல ஒரு நல்ல கௌரவத்தையும் ஒரு கம்பீரத்தையும் ஒரு நல்ல உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு பல விஷயங்களில் நன்மை இருக்கிறது. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரனும் சனியும் 4ஆம் இடத்துல கும்பத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல குருவனுடைய இடத்துல தனுர்ல சூரியன், பிறகு புதன். குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம். சகோதரர்களிடம் மேன்மை, குடும்பத்தில் மேன்மை, அதே போன்று வீடுகளில், வீடு வண்டி வாகனங்கள் இவைகளில் ஒரு நல்ல செய்திகள். குழந்தைகள் தூரமாக போகக்கூடிய, படிப்பு நிமித்தமாக தூரமாக போகக்கூடிய குழந்தைகள் திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. லேண்ட் விஷயத்துல ஒரு தீர்வு, வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துல நல்ல ஒரு அபிப்பிராயங்கள், நல்ல ஒரு யோசனைகள் அமையக்கூடிய காலகட்டங்கள். கடன் தீரும், அதே போன்று நோயும் குறையும். குருவனுடைய அருள்னால 2 குண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல விஷயம், எல்லாத்திலையுமே அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக இருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பௌமாஷ்டமி என்று கார்த்திகேயனுக்கு பூஜை பண்றது. சிகப்பு மலர்களினால் அவருக்கு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும். கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய நோய் மற்றும் கோர்ட்டு கேசுகள், எதிரிகள் இவைகளிலிருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். தனுர் ராசி மற்றும் தனுர் லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு லக்னமும் சுபத்துவமா இருக்கிறது, 3ஆம் இடமும் சுபத்துவமா இருக்கிறது, 6ஆம் இடமும் லக்னாதிபதி உட்கார்ந்த நாள் சுபத்துவமாக இருக்கிறது. செவ்வாய் 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கும் போது வெற்றி வெற்றி வெற்றி. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி முடிவு எடுத்தோம்னா புதிய முயற்சிகள் அதாவது தொழில புதிய விஷயங்களை புகுத்துறது, மாற்றி யோசிக்கிறது, கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் நல்ல நன்மையை கொடுப்பது. திங்கள் செவ்வாய் மட்டும் நம்ம வெளியூர் பிரயாணங்களுக்கு அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த வாரம் பல விஷயத்துல மேன்மையும் அதே போன்று வெற்றியையும் காணக்கூடிய ஒரு வாரம். அரசாங்கத்தின் மூலமாக, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களின் மூலமாக நல்ல ஒரு அமைப்பும், தந்தை தாயினுடைய உறவில் மேம்பாடும், தொழில நல்ல புதிய யோசனைகளும், கலைத்துறையில இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இந்த வாரமானது அமைந்திருக்கிறது. இந்த தனுர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன். இந்த வாரந்தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மார்கழி மாசம் காலையில தனுர் ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் பல காத்திருக்கின்றன. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல, உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல, 10 குண்டானவன் 2ஆம் இடத்துல, சந்திரன் அதாவது 7 குண்டானவன் 2ஆம் இடத்துல. தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நழுவ விட வேண்டாம். தேடி வரக்கூடிய வருமானத்திற்குண்டான தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நட்புகள் நழுவ விட வேண்டாம். குழந்தைகளோட நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம். கோபம் மட்டும் படாம இருந்தா இந்த வாரம் உங்களுடைய கையில். 12ஆம் இடத்துல சூரியனும் போதும் கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா எங்கெங்க செலவாகுதோ அத்தனையும் கட்டுப்படுத்திடலாம். 6க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். கேரண்டி கையெழுத்து மட்டும் யாருக்காவது போடணும் அப்படின்னாக்கா யோசனை பண்ணி போடுங்க. திங்கள் செவ்வாயில மட்டும் புதிய முடிவுகள், ஒர்க் சம்பந்தமா எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். வெளியூர் வெளிமாநிலங்கள் போறதுல தப்பு கிடையாது. செவ்வாயினுடைய அந்த நீச்ச பங்கம்ங்கிறதுனால நட்பு வட்டாரங்கள்ல ஏதாவது யாராவது ஒருத்தர் மனசு கஷ்டமா ஏதாவது பேசியிருந்தா அதை மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு போனோம்னா இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே கும்பத்திலேயே சுக்கிர சனி யோகம், சந்திர சுக்கிர யோகம், பிறகு சுக்கிர சந்திர சனி யோகம்னு எல்லா யோகமும் இருக்கிறதுங்க. அப்படின்னா என்ன? உங்களுடைய ராசியாதிபதியே 4க்கும் பிறகு, அதாவது பாக்யாதிபதி, உங்களுடைய பாக்யாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் தான். அவர் லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா வீடு,
அல்லது சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற யோசனை இப்ப போட்டு வைக்கணும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வாகனங்கள், நல்ல விதமான வாகனங்கள் வாங்குவது. ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த வாரமானது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். திங்கள் செவ்வாய்களில் நீங்க குடும்பத்தோட வெளியில போறதை தவிர்த்துட்டு மற்றபடி எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நல்ல இன்வால்வ்மெண்டோட குடும்பத்துல உற்சாகம் கொள்ளுங்க. 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் நல்ல ஒரு அமைப்பு. குடும்பத்துல சந்தோஷம், அதனால லாபமும் கூட. உறவுகளோட நல்ல அதாவது ஒரு மாதிரியான ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானத்துடன் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய வாரம். 2வது நாள் நான் சொன்னேன், திங்கள் செவ்வாய்கள்ல ராகுவோட சந்திரன் இருக்கிறதுனால, சந்திரன் 6க்கு உண்டானவனுங்கனால வாக்குவாதம் குடும்பத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது, யார்கிட்டையும் சண்டை இல்லாம போறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. மெயினா ரோடுகள்ல ஜாக்கிரதையா இருக்கும். வண்டி ஓட்டும் போது ரோடுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய அந்த சொத்துக்கள் மற்றும் சொத்து நிமித்தங்கள், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். அது யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நல்ல அந்த ஒரு நபரின் மூலமாக உங்களுக்கு வேண்டியது ஐடியாவாக கிடைக்கும். அதை நம்ம பிடிச்சுக்கணும், கப்புன்னு பிடிச்சுக்கணும். இதுல காதல் மற்றும் புதிய திருமண உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமையா ரிலாக்ஸ்டா வாயை மட்டும் கட்டுப்படுத்திட்டோம்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் புதாதித்ய யோகம் 10ஆம் இடத்துலையும் செவ்வாய் 5ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது முதல் 3 நாள் கொஞ்சம் அமைதியா நம்ம அதாவது ரொம்ப போய் தன்முனைப்போட எதுவும் பண்ணாம நீட்டா விட்டணும், அப்படியே அமைதியா சைலண்டா விட்டணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 4 நாட்கள்ல நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நம்ம தான் முடிவெடுக்கணும், வேற யாரும் முடிவெடுக்க விடக்கூடாது. அது குடும்பமாகட்டும் அல்லது ஆபீஸ் ஆகட்டும். அந்த 4 நாள், முதல்ல 3 நாட்கள்ல என்ன பண்ணக்கூடாது, மெயினா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. எதை பத்தி முடிவெடுக்க கூடாது அப்படின்னாக்கா, எந்த ஒரு குடும்பத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்ல நம்ம முடிவெடுக்க வேண்டாம். கடன் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அவர்களோட இப்ப போய் கடன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்துல யாராவது அவர்களா வம்பு பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நம்ம அமைதியா இருக்கிறது, அவ்வளவுதான். அப்புறம் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயப்பட வேண்டாம். அந்த 3 நாட்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ், அலவ் வாட் எவர் இட் கோஸ் ஆஸ் இட் கோஸ். என்னென்ன போகுது, என்ன நடக்குது, அப்படியே அமைதியா இருங்க. என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. புதுசா எதையும் மாற்ற வேண்டாம். பிசினஸ்ல புதுசா முடிவெடுக்க வேண்டாம். ஆனா அது அடுத்த 4 நாட்கள் நம்ம தான் முடிவெடுக்கணும். அவ்வளவு அழகாக முடிவெடுத்தோம்னாக்கா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனியில என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது. 6க்கு உண்டானவன் 10ஆம் இடம்னாக்கா வியாபார சூக்ஷ்மங்கள்லாம் நன்கு புரியக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கிறது. அப்போ 6க்கு உண்டானவனும் 7க்கு உண்டானவனும் 10ஆம் இடத்துல. அப்போ இந்த வாரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிசினஸும் அதற்குண்டான முடிவுகளும். 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்றதுனால குழந்தைகளின் மூலமாக ஆதாயம். குழந்தைகள் நம்ம எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இந்த வாரம் நீங்கள், அதாவது மீன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், ஆரம்பத்துல நீங்க அம்பிகையை வழிபட்டேன்னாக்கா உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நல்ல ஸ்மூதான விஷயங்கள் கிடைக்கும். பெட்டர் திங்கள் செவ்வாய் என்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது காலையில, துர்கை கோயில் அல்லது அம்மன் கோயில், எந்த கோயிலா இருந்தாலும் அம்மனை போய் வழிபாட்டுட்டு வர்றது உங்களுக்கு பல விஷயங்கள்ல ரிலாக்ஸ்டா ஹாயா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் வெற்றியுடனும் பிறகு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற வாரமாக மாறட்டும். ஹரி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி.